சக்கர வியூகம் என்பது பழங்கால இந்து சமய போர் முறைகளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிக்கலான போர் வியூகமாகும். இது ஒரு சுழலும் மனித மரண இயந்திரமாக கருதப்படுகிறது. வெவ்வேறு அளவுகளினால் ஆன 7 வட்ட சக்கரங்களால் சக்கர வியூகம் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு வட்டமாக அமைக்கப்பட்டு அவை ஒன்றன் உள்ளொன்றாக அமைந்திருக்கும். பொதுவாக 7 அடுக்குகளைக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு அடுக்கிலும் வெவ்வேறு திறன் கொண்ட வீரர்கள் இருப்பார்கள். வியூகத்தின் மையத்தில் மிகவும் திறமையான படைத்தலைவர் இருப்பார். வியூகத்தின் அனைத்து பகுதிகளும் ஒரே திசையில் சுழலும். ஒருவர் இந்த வியூகத்தின் உள்ளே நுழைவது எளிது, ஆனால் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம். மகாபாரத இதிகாசத்தில் சக்கர வியூகம் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. துரோணாச்சாரியார் பாண்டவர்களை வீழ்த்துவதற்காக இந்த வியூகத்தை உருவாக்கினார். அர்ஜுனனின் மகன் அபிமன்யு இந்த வியூகத்தின் உள்ளே செல்லும் வழியை அறிந்திருந்தார். ஆனால் வெளியே வருவதற்கான வழியை அறியாமல் போனதால் இறந்து போனார். சக்கர வியூகம் ஒரு சிறந்த போர் தந்திரமாக கருதப்பட்டது. சக்கர வியூகத்தில் கணித கணக்கீடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன.